கோவை மாநகரில் வரியை உயர்த்தியதாக கூறப்படும் விவகாரம் குறித்து அமைச்சர் KN நேரு விளக்கமளித்துள்ளார். கோவை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகளின் நிலை குறித்து ஆய்வு செய்த அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் கூடுதல் வரி விதிக்கப்படவில்லை என திட்டவட்டமாக கூறினார். அப்படி விதிக்கப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். கோவை மாநகராட்சியில் டாக்ஸ் அதிகமாக இருக்கிறது சொல்லுங்க, யார் சொல்லியிருக்கா? நீங்க சொல்லுங்க. நீங்க எல்லாரும் இப்படி பத்திரிக்கை முன்னால டாக்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்களே தவிர யாருக்கு என்ன கூட இருக்கு, ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்கன்னு உரிய முறைப்படி சொன்னால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்கோம். சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது, மற்ற மாநிலங்களை காட்டிலும் அருகில் இருக்கிற கேரளா, மகாராஷ்டிரா மாநிலம், ஆந்திரா போன்ற மாநிலங்களை காட்டிலும் அவங்க மகாராஷ்டிராலாம் 14,000 போட்டால் நம்ம 2,000 போட்டிருக்கோம். சட்டமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றி இருக்கிறோம். இது ஒவ்வொரு தடவையும் டாக்ஸ் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக 600 சதுரடிக்கு கீழே எந்த டாக்ஸ் மாற்றமும் கிடையாது. அது ஏழைகள் இருக்கிற இடம். 600 to 900 ஒரு டாக்ஸ், ஒரு 25% முறையில் அந்த ஸ்லாப் சிஸ்டம் போட்டு தான் கொடுத்தோம். அதையும் முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை ஒரு தடவை ஏற்றிட்டீங்க, இனிமேல் ஏற்றாதீங்க, பின்னால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. குப்பை வரியோ டாக்ஸ் பிரச்சனையோ ஏற்கனவே போடப்பட்டதை தவிர கூடுதலாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.